Hello, Max Sisters. Very good morning. Plus 2 Business Mathematics and Statistics. இந்த சாப்டரில் நம்ம தொகை நுண்கணித பயன்பாடுகள் கணக்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.4, அதாவது y = x மற்றும் x = -1, x = 2 எனும் எல்லைகளுக்கு உட்பட்ட அரங்கத்தின் பரப்பை காண்க. ஸோ நான் ஜியோஜிப்ரா என்னுடைய கிளாஸுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்புட் பாரை கிளிக் பண்ணோன்னே கீபோர்டு வந்துருச்சு. y = x, ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுங்க. இது பாருங்கள், f of x = x. கிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், x = -1. நம்ம இன்புட்டில் போயிட்டு x = -1 கொடுத்து என்டர் கொடுங்க. பாருங்கள், இங்கே ஒரு கோடு இருக்குது. அடுத்து என்ன கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், x = 2, x = 2 என்டர் கொடுங்க. அப்போ இந்த கோடுகள் மற்றும் இந்த கோடு இவற்றால் அடைபடக்கூடிய பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்டெக்ரல் -1 to 2 f of x. இப்போ இன்டெக்ரல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா நம்மளுடைய கீபோர்டில் போய் INDன்னு டைப் பண்ணோன்னே பாருங்கள் இன்டெக்ரல் கமாண்ட் வந்துடும். அதில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன லேபிள் ஆயிருக்குன்னா எஃப். ஸ்டார்ட் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் என்ன போட்டிருக்கோம்னா -1லேருந்து 2 வரைக்கும், -1 to 2. ஃபஸ்ட் என்டர் கொடுங்க. நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள், a = 1.5 கிடச்சிருக்கு. பட் நம்ம புக் ஆன்சர் பாருங்கள் என்னவா இருக்குன்னா 5/2 இருக்குது. அப்போ ஜியோஜிப்ராவில் போடும்போது இந்த எக்ஸாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை என்ன பண்ணிக்கணும்னா அது நெகட்டிவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த இன்டெக்ரல் கமாண்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃப்பை டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா மாடுலஸ் எஃப்னு போடுங்க. போட்டு என்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து கிடைக்கும். அதாவது எக்ஸச்சு கீழே இந்த பகுதி வந்து என்னவாக இருக்குன்னா முந்தைய இதில் கழிக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது டூப்ளிகேட் அவுட்புட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஃப்ராக்ஷன் பார்ட்டில் இதோட ஆன்சர் என்னங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போது இந்த கொடுக்கப்பட்ட y = x மற்றும் எல்லைகள் x = -1, x = 2 வரைக்கும் அவற்றால் அடையப்படக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா b = 5/2 கிடைச்சிருக்கு. எளிமையான முறையில் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம். Thank you, teachers.